Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எப்படி வந்து நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது, அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்லேயும் சிம்பிள் பாஸ்ட்லேயும் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், நிறையா டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா சீரீஸாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான லெசனில் as I said earlier, சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட்டில் எப்படி வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சிறைகள் சேர்த்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எனக்கு வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதாலும் நமக்கு சப்ஜெக்ட் தேவைப்படும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ப் யூஸ் தேவைப்படும். டூ, டஸ் நாட். ஓகேங்களா? டு நாட், டஸ் நாட். அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் நெகட்டிவில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் டூ நாட், டஸ் நாட் ப்ளஸ் V1 வேர்பு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா V1 வேர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வேர்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன். அது பார்த்திங்கன்னா நமக்கு மேலும் பல தகவல்கள் தரும். ஸோ இதில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே நம்ம டூ நாட் யூஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் டஸ் நாட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஐ, யூ, வி, தே. ஐ நான், யூ நீ, வி அப்படின்னா நாம் நாங்கள், தே அப்படின்னா அவர்கள். ஸோ இந்த நாலும் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டூ நாட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹி, சி, இட் இது மூணும் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா டஸ் நாட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அதாவது சிம்பிள் பாஸ்டில் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட் இது எல்லாமே சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா எல்லாமே தான் சப்ஜெக்டாக வரும் ஆக்சுவலி. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நம்ம டிட் நாட் மட்டும் தான் நம்ம பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் வந்து நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். இது உங்களுக்கு புரியட்டும் அப்படின்ட்டு நான் எழுதி போட்டேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, எங்கே டூ நாட் வரணும், எங்கே டஸ் நாட் வரணும், எங்கே டிட் நாட் வரணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்குது. சப்ஜெக்ட் ப்ளஸ் டு நாட், டஸ் நாட் ப்ளஸ் verb ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். இங்கே எந்த சப்ஜெக்ட் டூ நாட் யூஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் டஸ் நாட் யூஸ் பண்ணிட்டு நமக்கு இப்போ தெளிவாக தெரியும். ஸோ சில எக்ஸாம்பிள் சென்ஸ் பற்றி நான் எழுதி போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னா என்னால் உன்னை புரிஞ்சிக்கிறேன், நான் உன்னை புரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எனக்கு புரியுது. அதே எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸோ ஐ வந்துச்சு அப்படின்னா டோன்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கு நம்ம என்ன எழுதி போட்டிருக்கோம், டு நாட் தான் ஆக்சிலரி வேர்பாக வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு நாட் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டுங்கிறது என்ன, V1 வேர்பு, அடுத்து எக்ஸ்டென்ஷன் தான் யூ. ஓகேங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது தான் இந்த சென்ஸோட மீனிங். அதாவது இது சிம்பிள் பாஸ்டில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சாரி ஐ கன்ஃபியூஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ஸ் வந்து மேக் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்து சென்ஸ் மேக் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்டில் எப்படி வந்து சென்ஸ் மேக் பண்ணணும், சிம்பிள் ஃபியூச்சரில் எப்படி சென்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சென்ஸ் நம்ம பார்ப்போம். சி ஹேட்ஸ் மீ. சி ஹேட்ஸ் மீ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேட் அப்படிங்கிறது V1 வருது, இந்த இடத்துல எஸ். ஸோ இந்த எஸ் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, ஹி, இட் இந்த மூணு சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா வெர்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் வரும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? சி ஹேட்ஸ் மீ அப்படின்னா என்ன மீனிங், அவள் என்ன வெறுக்கிறாள், அவள் என்ன வெறுக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தம். அதே சி
அவள் என்னை வெறுக்கவில்லை அப்படிங்கிறது எப்படி நம்ம சிம்பிள் சொல்லலாம்? சிம்பிள் ப்ரெசென்ட்ல she does not hate me. அதாவது does not வரும்போது hate இந்த s வரக்கூடாது, hates அப்படின்னு எழுதக்கூடாது, hate தான் எழுதணும். she does not hate me. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா she வந்துச்சு அப்படின்னா does not நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா she does not hate me. அதாவது she does not hate me அப்படின்னா அவ என்ன வெறுக்கவில்லை. she does not hate me அப்படின்னா அவள் என்ன வெறுக்கவில்லை அப்படிங்கிறது மீனிங். ஸோ பாசிட்டிவ்ல நமக்கு வந்து இங்க V1 வரக்கிட்ட S வரும், ஓகேங்களா? அதே நெகட்டிவ்ல நமக்கு இங்க S வரக்கூடாது, ஏன்னா டஸ் நாட் வரனால S வரக்கூடாது, ஓகேங்களா? அதே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ் தே பிளே கிரிக்கெட். தே பிளே கிரிக்கெட், அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதே அவங்க கிரிக்கெட் விளையாடணும்னா எப்படி சொல்லலாம்? தே டு நாட் பிளே கிரிக்கெட். தே டு நாட் பிளே கிரிக்கெட், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்ப்போம். he loves you. he loves you, அவன் ஒன்றை விரும்புகிறான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எந்தெந்த சென்டென்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எஸ் வரும் அப்படின்னா டஸ் நாட் வர சென்டென்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெர்பு பக்கத்தில் எஸ் வரும், ஓகேங்களா? இங்கே பாருங்க எஸ் வந்திருக்கு ஹீக்கு பக்கத்தில். அதே மாதிரி she hates, he loves. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? he loves you அப்படின்னா அவன் உங்களை விரும்புகிறான். he loves you என்ன? அவன் உங்களை விரும்புகிறான். இது எப்படி அவன் உங்களை விரும்பல அப்படின்னு நம்ம எப்படி நெகட்டிவ் சொல்லலாம்? he does not love you. he does not love you அப்படின்னு நம்ம சொல்லலாம். he does not love you னா பாருங்க does not வரும்போது எஸ் வரக்கூடாது நெகட்டிவ்ல. அதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல பாசிட்டிவ்ல நமக்கு எஸ் வரும். இது நீங்கள் தெளிவாக நோட் பண்ணோம். நம்ம பேச்சு வழக்கில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம், நம்ம எழுதும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா? யூ லைக் காஃபி. யூ லைக் காஃபி. யூ லைக் காஃபினா என்ன? உங்களுக்கு காஃபி பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கும், இந்த விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் யூ லைக் காஃபி, உங்களுக்கு காஃபி பிடிக்கும். உங்களுக்கு காஃபி பிடிக்காது, உனக்கு காஃபி பிடிக்காதுன்னு அப்படி சொன்னால் யூ டோன்ட் லைக் காஃபி, ஸோ why do you have it? யூ டோன்ட் லைக் காஃபி, தென் why do you have it? உனக்கு காஃபியை பிடிக்காது அப்படின்றது நீ குடிக்கிற அப்படின்னு சொல்கிறது இந்த சென்டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்ல நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எப்படி நெகட்டிவில் கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் she knows the secret. she knows the secret அப்படின்னா அவளுக்கு சீக்ரெட் தெரியும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதே அவங்களுக்கு சீக்ரெட் தெரியும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா they know the secret. they know the secret. அதாவது சி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே வெர்பு பக்கத்தில் எஸ் வரும். அதாவது சி, ஹி, இட் இது மூணும் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சொன்ன மாதிரி அது நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதே பார்த்தீங்கன்னா தே நோ த சீக்ரெட், ஓகேங்களா? தே நோ த சீக்ரெட். தே நோ சீக்ரெட்னா என்ன? அவங்களுக்கு சீக்ரெட் தெரியும் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி நெகட்டிவ் எழுதலாம்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி does not know the secret. ஓகேங்களா? she does not know the secret அப்படின்னா அவளுக்கு அந்த சீக்ரெட் தெரியாது அப்படிங்கிறது அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம கொஸ்டின்ஸாக மேக் பண்ணலாம், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் நெகட்டிவ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டஸ் நாட்டும் டூ நாட்டும் ஃபர்ஸ்ட் வந்துடும், சப்ஜெக்ட் அடுத்த வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி வெர்பு ஃபர்ஸ்ட் வரும், சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரும். இப்போ பாருங்க, இப்போ டஸ் நாட் ஃபர்ஸ்ட் வந்துடும், இந்த சி இங்கே போயிடும், ஓகேங்களா? இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. Doesn't she know the secret? Does she does not she
know the secret. Question. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா doesn't she know the secret. அவளுக்கு சீக்ரெட் தெரியாதா, அவளுக்கு சீக்ரெட் தெரியாதா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட மீனிங். ஓகேங்களா? இதே பார்த்தீங்க அப்படின்னா they know the secret அப்படிங்கிறது ப்ரெசென்ட்ல பாசிட்டிவ்ல இருக்கு. இதை நம்ம எப்படி நெகட்டிவ் சொன்னா they don't know the secret. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம கொஸ்டின் எழுதலாம், don't they know the secret. Do not they know the secret. அவங்களுக்கு சீக்ரெட் தெரியாதுங்களா, don't they know the secret. அவங்களுக்கு சீக்ரெட் தெரியாதுங்களா. அதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்ரெட் தெரியுமான்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா do they know the secret. இந்த இடத்துல நமக்கு நாட் வராது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பாசிட்டிவ்ல கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். does she know the secret அப்படின்னா அவங்களுக்கு சீக்ரெட் தெரியுமா அப்படிங்கிற மீனிங்கு. இப்போ doesn't she know the secret அப்படின்னா அவங்களுக்கு சீக்ரெட் தெரியாதா அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன உங்களுக்கு எழுதி போகிறேன், அது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நெகட்டிவ் சென்ஸ் வந்து மேக் பண்ணுறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்ஸ் நான் வந்து எழுதி போட்டிருக்கேன். நமக்கு வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நெகட்டிவில் கொஸ்டின் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், எந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் ரைட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டோன்ட் யூ நோ ஹவு டு ப்ளே ஃபுட்பால். டோன்ட் யூ நோ ஹவு டு ப்ளே ஃபுட்பால் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபுட்பால் விளையாடுறதுன்னு தெரியாதுங்களா. டோன்ட் யூ நோ, உங்களுக்கு டோன்ட் யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுங்களா, என்ன தெரியாது, ஹவு டு ப்ளே எப்படி வந்து ஹவு டுனா ஹவுனா என்ன எப்படி எப்படி ஃபுட்பால் விளையாடணும் உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. டோன்ட் யூ நோ ஹவு டு ப்ளே ஃபுட்பால். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லைங்க எனக்கு ஃபுட்பால் எப்படி விளையாடணும்னு தெரியும் அப்படின்னா நோ ஐ நோ ஐ டூ அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு தெரியுமா என்ன மாதிரி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா டோன்ட் யூ நோ ஹவு டு ப்ளே ஃபுட்பால் அப்படின்னா நோ ஐ டூ, நோ ஐ டூ. எனக்கு ஐ டூனாவே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத எப்படி பதில் சொல்லலாம், எஸ் ஐ டோன்ட். இங்க பார்த்தீங்க அப்படின்னா நோ ஐ நோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, நோ ஐ நோ, நோ ஐ நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எஸ் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான வே. இது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு இல்லை எனக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியும் அப்படின்னா நோ, இல்லைங்க எனக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியும் அப்படிங்கிறது இந்த ஆன்சர். அதே பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னா அவங்க எனக்கு விளையாட தெரியாது, ஐ டோன்ட். சிம்பிள். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அடுத்த சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா doesn't she know English. doesn't she know English. அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதா அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸோட மீனிங். இப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லணும், நோ she does. ஓகேங்களா? அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். நம்ம கேள்வி என்ன, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நோ she does. இல்லைங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுங்க அப்படிங்கிறது தான் she does அப்படின்னா மீனிங். அதே ஆமாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா yes she doesn't. yes she does not. ஓகேங்களா? சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா don't they have any pets. don't they have any pets அப்படின்னா அவங்ககிட்ட எந்த ஒரு பெட் அனிமலும் இல்லைங்களா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட மீனிங். ஓகேங்களா? நம்ம முதல் பார்த்த மாதிரி இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம், இல்லைங்க எங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இல்லை, இல்லைங்க அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தேனா அவர்கள், அவர்கள் இருக்கு அப்படின்னா நோ they do. they do have சொல்லலாம், இல்லை they do னு சொல்லலாம், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அவங்க ஆமாங்க அவங்க இல்லை அப்படின்னா எஸ் they don't. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல நெகட்டிவ் சென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த சிம்பிள் ப்ராசஸை வச்சுக்கிட்டு நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் வீடியோஸ் பார்க்கறதுனால மட்டுமே நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறத எதுக்கு அப்படின்னா நம்ம பேசணும். இன்டர்வியூ போனால் பேசணும், கம்பெனிக்கு போனால் பேசணும், அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால நிறையா வேலைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாவே உங்களை மிகப்பெரிய மனிதர்கள் மாதிரி இந்த சமுதாயத்தில் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த டிப்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். நான் வந்து ரொம்ப ஆழமாக கிராமருக்குள்ள இது சப்ஜெக்ட்டு அது அந்த பிளாப்லா அப்படிங்கிறதெல்லாம் நான் போகவே இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை ப்ரோ இன்னும் கிராமர் டெப்த்தாக போய் சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் சரி, நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். பட் நமக்கு பேசிக் ரூல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். எதுக்கு நான் கிராமருக்குள்ள ரொம்ப டீப்பாக போகலை அப்படின்னா நம்ம பேசும்போது நம்ம நிறைய தவறுகள் செய்வோம். கிராமட்டிக்கில் நிறைய தவறுகள் செய்வோம். அதே நமக்கு கிராமர் ஓரளவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நம்ம யோசிப்போம். நம்ம யோசிக்கிட்டே இருப்போம், நம்ம பேச மாட்டோம். ஓகேங்களா? நான் எனக்கு நடந்த ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம். நான் நிறைய கிராமர் வீடியோஸ் பார்த்து எப்படி வந்து இங்கிலீஷ் பேசுது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். பட் பேசும்போது திங்க் பண்ணிட்டு இருப்பேன், இந்த இடத்துல நான் கரெக்டாக போடணும், இந்த டூ போடணும், இந்த இடத்துல டூ நாட் போடணும், இந்த இடத்துல ஹேஸ் போடணும், இந்த இடத்துல ஹேசன் போடணும், இந்த இடத்துல உட் ஹேபின் போடணும். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் பேசிக் ரூல் இதுதான் பார்த்தீங்கன்னா கிராமரா, ஓகே இந்த இடத்துல இது வந்தால் இது வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேச தயாராகுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். நிறைய நமக்கு சீரியஸாகவும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எனிவே ஐ டோன்ட் லைக் டு டாக் மோர் பிகாஸ் ஐ ஹாவ் டன் மை பெஸ்ட். ஓகே கைஸ், இதோடைய கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் பாஸ்ட்டும் இந்த செஷனில் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் நமக்கு ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பாஸ்ட்டில் மட்டும் எப்படி வந்து நெகட்டிவ் சென்ஸ் மேக் பண்ணுறது, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறேன், இந்த மாதிரி நெகட்டிவ் சென்ஸ் மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்காக கொடுக்குறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் till now. I will see you in the next video. Bye bye.